Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சமையல் வீடியோ தான் இது இருக்க போகுது. இன்னைக்கு கிளி பரோட்டா வந்து பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். சோ அத பத்தி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சால்னா பண்ண போறோம். சோ அதுக்கு வந்து இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்னு பண்ண போறோம். இங்க அரை கப் இதுல வந்து தேங்காய் எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்ம அரைக்க போறோம். அப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இருக்கு. சோம்பு, ஜீரகம், கொஞ்சோண்டு உடைச்ச கடலை, கசகசா, அப்புறம் பெப்பர். தண்ணி வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆஃப் இது வந்து நம்ம கப்பு வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இதை நம்ம அரைச்சி இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை இப்போ அரைச்சாச்சு பேஸ்ட்டு. இது பாருங்கள், இப்போ வந்து பேஸ்ட்டு ரெடி ஆச்சுங்க. இப்போ வந்து நம்ம சால்னாக்கு இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி இலை, வெங்காயம், ஏலக்காய், கல்பாசி, சோம்பு, கருவேப்பிலை. இருப்பா கோவப்படாதப்பா, இருப்பா. வெங்காயம், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பச்சை மிளகா. இது வந்து நான் இப்போ ட்ரை புதினா எடுத்துருக்கேன். இந்த புதினா இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதை அப்படியே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த இது பண்ணும்போதே நல்லா இந்த ஸ்மெல்லு பாருங்கள். இந்த மசாலாலாம் போடும் போதே, இன்னும் சிக்கன்லாம் போடவே இல்லை, அதுக்குள்ளே நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் சமைச்சா கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுனாங்க. அது எனக்குமே இப்போ வந்து நல்லா இருக்குது. கேமரா எடுக்கிறவங்க மறைகிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் சமைச்சா கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுனாங்க. பட் அதான் கொஞ்சம் உண்மை நான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டாக இருக்குது கண்டிப்பாக சமைக்கிறது. இதுக்கு முன்னாடி நீங்கள் சமைக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 2 in 1 இருக்கும், வின் மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு வதங்கிச்சு. நெக்ஸ்ட் வந்து உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியா, அதுக்கப்புறம் டொமேட்டோ. இந்த தக்காளி போட்ட பிறகு நல்லா அப்படியே வதக்குங்க. இப்போ பாருங்கள், அது இல்லாமல் இது பண்ண பிறகு லைட்டாக இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து அப்படியே இதில் சிக்கன் ஆட் பண்ண வேண்டியது தான். எப்படாதீங்கப்பா, வாங்க. இந்த மாதிரி சிக்கன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது கலரு. இப்போ வந்து இந்த சிக்கன் இப்போ வெந்துட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே இந்த தேங்காய் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள். இப்போ அதை வந்து நம்ம உள்ளே வந்து போட போகிறோம். இதை போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா பரோட்டாக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக திக்காக வேணும். ரொம்பவும் இதாக இருக்கக்கூடாது, லிக்விடாக இருக்கக்கூடாது. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஒரு டம்ளர் மட்டும் ஆட் பண்ணுறேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை குக்கரில் இப்போ வந்து மூடிட்டு ஒரு 3 விசிலுக்கு நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சுட்டு 3 விசில் விட்டுட்டு நான் வேறு அடுப்பில் மாற்ற போகிறேன். ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இதுக்கு நல்லா ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இந்த சிக்கன் பாருங்கள், இது இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியா, அப்புறம் உப்பு, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அப்படியே போட்டு இப்போ நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆனியனும் அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கருவேப்பிலை. இப்போ அதை அப்படியே நான் உள்ளே இறக்க போகிறேன். நாங்கள் இப்போ வந்து கிளி பரோட்டாக்காக பண்ணியிருக்கோம். பட் இது வந்து நீங்கள் வேறு எதுக்கு கூட நீங்கள் பண்ணலாம். 5 minutes தான் இது ஆகும். இதை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரச சாதம் கூட பண்ணிவிட்டு சைடுக்கு இதை வச்சுக்கலாம். நீங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் ஒரு 5 minutes இருந்தால் இது ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பரோட்டா வந்து இதில் வந்து சைடில் இந்த பேன் வச்சாச்சு. இதில் வந்து இப்போ நம்ம பரோட்டா வந்து சுட போகிறோம். அதாவது அந்த பரோட்டா இந்த பேனில் 2 வைக்கலாம் அட் டைமில். இப்போ வந்து இதுவும் பாருங்கள், இப்போ பொன் நிறத்தில் அப்படியே வந்துருக்கு. பொன் நிறம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு, சால்னாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வாங்க வாழையில கட்டி அதை வந்து இப்போ நம்ம வந்து ஹீட் பண்ண போகிறோம். பாருங்க, யூஎஸில் வந்து நம்மளுக்கு அந்த ஃபுல் பெரிய இலை மாதிரி கிடைக்காது. இங்கே இந்த மாதிரி தான் ஓரளவுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ இலையை சுட போகிறோம். அவ்வளோதாங்க, இப்போ எல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பரோட்டாவும் ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பரோட்டா வச்சுக்கிறோம். அதுக்கு மேலே இப்போ சால்னா நல்லா ஊற்ற போகிறோம். இதுக்கு மேலே நம்ம அந்த சிக்கன் ஃப்ரை இருக்கு பாருங்கள் பண்ணது, அதை அப்படியே மேலே போடுங்க. ஆனியன் இந்த மாதிரி தூவி விட்டுட்டு செகண்ட் பரோட்டா எடுத்து இது அப்படியே மேலே வைக்கிறோம். மேலே ஸ்டஃப் பண்ணிட்டு இப்போ இது மேலேயே சால்னா நல்லா ஊற்ற போகிறோம். வந்து இப்போ இதை அப்படியே மடிக்க போகிறோம். அவ்வளோதான், ஃபுல்லாக இப்போ உள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ இலையோட நாரையே வச்சு இப்போ நம்ம வந்து அப்படியே நம்ம கட்டி வைக்க போகிறோம்.
ஸோ அந்த பக்கம் கட்டியாச்சு. அதேமாதிரி இந்த பக்கமும் இன்னொரு நார் வச்சு கட்டிடணும். அவ்வளோதாங்க, சூப்பராக பேக் பண்ணி ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அவங்கள உள்ளே அப்படியே தூக்கிட்டு போய் பேனில் இறக்க போகிறோம். அவ்வளோதாங்க, லாஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்போ வந்து உள்ளே அப்படியே இறக்க போகிறோம். வாங்க 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 உள்ளே இறக்கியாச்சு. இதை அப்படியே திருப்பி போடுங்க. பாருங்கள் எவ்வளோ இதாக இருப்பாருங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், அப்படியே மூட வேண்டியதான். வெந்துருச்சு. இப்போ எடுத்து அப்படியே பிளேட்டில் வைக்க போகிறோம். சூப்பர், வெளில பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. உள்ளே திறந்து பார்த்தா தான் தெரிய போகுது. பிரிக்க போகிறேன், எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பரோட்டாவே போடும்போது திக்னஸாக இருந்தோம் வந்து இப்போ அந்த இதில் சேர்ந்து அந்த சால்னாலாம் வெந்த பிறகு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அமிர்தமாக இருக்குது, சான்ஸே இல்லைங்க. லாஸ்ட்டாக நான் வந்து இந்தியாவில் ஹோட்டலில் சாப்பிட்டேன். நான் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துருக்குது என்னால் நம்ப முடியல. செம்மையாக இருக்குது. நான் பண்ணதுனால சொல்ல, சீரியஸாக வந்து நான் இதை எதிர்பார்க்கல. இவ்வளோ டேஸ்ட் வந்து நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கல. நம்ம அந்த சிக்கன் முன்னாடியே இது சாஃப்டாக எல்லாம் பண்ணதுனால நல்லா ஜூஸியாக இருக்குது. எல்லாமே நல்லா செம்மையாக இறங்கியிருக்கு உள்ள அந்த சால்னா ப்ளஸ் அந்த சிக்கனோட டேஸ்ட்டு வேறு லெவலில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வாவ், சூப்பர். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா சொல்லுங்கள் எப்படி இருக்கு வந்திருக்குன்னு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. இது வரைக்கும் சமைச்சதில் இதுதான் நான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் என்னோட இதில். கண்டிப்பாக உங்களுக்கு அகைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.